எக்ஸெல்ல அடிக்கடிக்கு நம்ம கஷ்டப்படுவோம். டேட்ட வந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறது, ஸ்ட்ரிங்க வந்து டேட்டா மாத்துறது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டைம ரொம்ப சேவ் பண்ணும். பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பி காலம்ல எனக்கு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. அந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ட நான் டேட்டா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கு. பட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு டேட். டேட்ல ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அது இயர்ன்னு சொல்லிட்டு. 2வது செட் ஐ மீன் மந்த்தா, டேட்டான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இன்னொரு டேட்டா கூட கம்பேர் பண்ணணும். 26 இருக்கு. அப்ப 26 வந்துச்சுன்னா, இதுக்கு லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா டேட்டா தான் இருக்கும். மிடில் வந்து மந்த். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டேட் மட்டும் அதுலருந்து எடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் எங்க இருக்குன்னா, ரைட்ல இருக்கு. ஓகேவா? தேர் இஸ் அ ஃபார்முலா கால்ட் ரைட். ரைட்ல இருந்து எனக்கு 2 நம்பர். ஓகேங்களா? இப்போ மிடில்ல இருந்து நான் டேட்டாவை பிக் பண்ணணும். மிட்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. MID மிட். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றேன். எந்த நம்பர்ல இருக்கு? 5th பொசிஷன் இருக்கு ஆக்சுவலா. 5th பொசிஷன். 5th பொசிஷன்ல இருந்து 2 நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ 2. இப்போ எடுத்துக்கிச்சா? நெக்ஸ்ட் இயர். இயர் எங்க இருக்கு? லெஃப்ட்ல இருக்கு. ஸோ லெஃப்ட். ஆமா. எத்தனை பொசிஷன் தேவை? 4 பொசிஷன் தேவை. ஸோ தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்றேன், அப்படியே கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இதை மேப் பண்ண போறேன். ஏன்னா இப்போ வந்து தனித்தனியா இருக்கு. இப்போ மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ இயர் கமா மந்த் கமா டேட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா இதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்க டே டு டே பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். யூ வில் சி ஆட்டோமேஷன் ஃபியூச்சரில். தேங்க்யூ ஸோ மச். பாய்.